சென்னை வானகரம் சுங்கச்சாவடி அருகே சரக்கு லாரி மோதியதில் 5 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோமசுந்தரத்திடம் கேட்கலாம். சோமசுந்தரம், இப்போ இந்த விபத்துல அந்த குழந்தையுடைய தாய்க்கும் காயம் ஏற்பட்டிருந்தது, அது குறித்த தகவல் என்ன? காயத்ரி சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் குளோரி. இவர் இன்று காலை தனது 5 வயது மகன் மற்றும் கை குழந்தையுடன் திருவேற்காட்டில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு வருவதற்காக பேருந்தில் வந்து வானகரம் சுங்கச்சாவடி அருகே இறங்கியுள்ளார். இந்த நிலையில் சுங்கச்சாவடியில் இறங்கிய அவர் நெடுஞ்சாலையை கடக்க, அதாவது தனது குழந்தைகளுடன் கடக்க முயன்ற போது கோயம்பேட்டில் இருந்து பூக்களை ஏற்றி வந்து கொண்டிருந்த சரக்கு லாரி ஒன்று இவர்கள் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே, அதாவது இவருடைய மகன் ரியான் 5 வயது உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த தாய் மற்றும் அவரை அதாவது தூக்கி வந்த கை குழந்தையை இருவரையும் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மீட்டு பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இதில் இருவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு, அதாவது உடலில் பல இடங்களில் காயம் ஏற்பட்டு இருவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பாக மதுரவாயல் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காயத்ரி, மேலும் நேற்றும் இதே இடத்தில் வேறு ஒரு விபத்து ஒன்றில் 50 வயது மதிக்கத்தக்க ஒருவரும் விபத்தில் படுகாயமடைந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விபத்தினை தடுக்க இந்த பகுதியில் போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை பலகைகள் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. காயத்ரி. சோமசுந்தரம்.